அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கான ஆடி பூரம். அதாவது ஆடி மாதம் நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. நாம் இந்த மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், நாம் தெய்வ வழிபாடு மேற்கொள்கிறதுக்கான முக்கியமான மாதங்களில் இந்த ஆடி மாதமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு ஆடி பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் குழந்தை இல்லாதவங்க இந்த வழிபாடு மேற்கொள்ளுவாங்க. அதே போல் நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்க கூட இந்த பூஜையை செய்வாங்க. அப்படி ஆடிப்பூரம் எல்லோருக்குமே உகந்தது தான். யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். குறிப்பிட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நல்ல பலன்கள் நிறைய கிடைக்குதுங்க. குடும்ப நலனுக்காக ஆடிப்பூர தினத்தை நாம் விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த ஆடிப்பூரத்தை பற்றி தான் இந்த முழுமையான வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வம் யார்? அவருடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த தொலைபேசி எண் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய தொலைபேசி எண் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நிறைய நபர்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி பேசி அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பரிகாரங்கள் செய்து கடவுளுடைய அனுகிரகம் பெற்று இப்போது நல்லபடியாக இருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. பிடித்தபடி திருமணம், அதே போல் வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைவேருக்கு, பிடித்தபடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, என்னுடைய எல்லா கடன் பிரச்சனையும் தீர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். நாம் இப்போ ஆடிப்பூரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். திருமணம், குழந்தை வரம் இல்லாதவங்க குடும்ப நலனுக்காக இந்த ஆடிப்பூரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தோம். இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் கூட கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனை எந்த முறையில் வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்ய வேண்டும், எந்த முறையில் பூஜை செய்தால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கலாம் நாம் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் அன்னை உமாதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார திருநாள் என்று கூட சொல்லலாம். இந்த நாளில் அம்மனை விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக விரைவிலேயே நடக்குமா. நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபடக்கூடிய வழக்கமும் இருந்து வருதுங்க. சில கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழாவும் ஆடிப்பூரத்தன்னைக்கு நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கு. இது நம்ம கண்குளிர பார்க்கும்போது நிறைய வளையல்கள் போட்டு அந்த அம்மனை அலங்காரம் செய்திருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த அலங்காரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பிட்ட இந்த ஆண்டு ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை வருது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 ஆடிப்பூர நட்சத்திரம் வரும். அப்படி இந்த பூர நட்சத்திரம் வருங்க அந்த புதன்கிழமை என்கிறதால காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும் யமகண்ட நேரம், பகல் 12 முதல் 1:30 மணி வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்கும். இதனால் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு நாம அம்மனுக்குரிய வழிபாட்டை செய்யலாம். சரி, இந்த ஆடிப்பூர நேர வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7:15 மணி வரையிலோ, 9:05 முதல் 10 மணி வரையிலோ, இந்த 10:20 வரையிலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆடிப்பூரம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது ஒரு முக்கியமான சிறப்பான பயனுள்ள தகவலுங்க. அதாவது நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபாடு செய்யலாம். திருமணம், குழந்தை வரம் வேண்டவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு மணப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டு அதன் மீது மாக்கோலம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் அதை விரித்து கொள்ளலாம். சிவப்பு துணி இல்லை அப்படின்னா மாக்கோலமிட்டு அப்படியே வைத்து விடலாம். அதே போல் அந்த மணப்பலகையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனுடைய படத்தை வச்சு அதற்கு மஞ்சள், குங்குமம் இவையெல்லாம் பூ போட்டு அலங்காரம் செய்யலாங்க. அம்மனுடைய படத்திற்கு முன் வளைகாப்பிற்கு சீர் வைப்பது போல சந்தனம், குங்குமம், வளையல், அக்ஷதை,
பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் பரப்பி வைத்து கொள்ளலாம். வளையல்களால் அம்மனுக்கு மாலை போட்டு கட்டி போடலாம். பிறகு அம்மனுக்கு உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருள செய்யலாம். எதுவும் தெரியாதவங்க அபிராமி அந்தாதி படிக்கலாம். பிறகு அக்ஷதை பூ ஆகியவற்றை அம்மனுடைய காலடியில் நாம் சமர்ப்பித்து வழிபாடு செய்யலாங்க. அப்படி அம்மனுக்கு உரிய ஆர்த்தி கரைத்து திருஷ்டி கழிப்பதும் நல்லதுதான். இந்த அம்மனுடைய படத்தை எடுத்து பூஜை அறையில் எப்போதும் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். இந்த மணப்பலகையை வீட்டின் கூடத்துக்கு எடுத்து வந்து யாருக்கு திருமணம் ஆக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல நலுங்கு மாவு செய்து ஆரத்தி காட்டலாம். அக்ஷதை பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணினுடைய கைகளில் வளையல்களை மாட்டி விடலாம். அம்மன் அமர்ந்த இடத்துல நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நிச்சயமாக அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்றே சொல்லலாங்க. பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மன் கிட்ட வேண்டிக் கொண்டு அம்மன் முன்பு விழுந்து வணங்கலாம். தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பழம் இவையெல்லாம் வைத்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னும் வேண்டிக்கலாம். பெண்ணினுடைய முந்தானையில் நிரப்பி பூ அறையில் சென்று பூஜை அறையில் சென்று வழிபாடு செய்யலாம். இந்த தேங்காயை அடுத்த நாள் ஏதாவது இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். காரமான உணவுகள் சமைப்பதற்கும் வழக்கமான உணவு சமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே சென்று குளிப்பதற்கு வசதி இருந்தால் குளிச்சுட்டு ஈரப்புடவையோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய மரத்தை சுற்றி வரலாம். பிறகு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய புடவையின் முந்தானியில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்மனை நினைத்து அந்த மரத்தில் கட்டிவிடலாம். மேலும் கோவிலில் குளிக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு வீட்டு புடவை முந்தானையில் இருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து சென்று அந்த வழிபட்டனை செய்யலாம். எதுவும் முடியாதவங்க கோவிலில் இருக்கக்கூடிய தொட்டில கூட வாங்கி அம்மன் கிட்ட வைத்து பூஜை செய்து பிறகு கோவிலுடைய மரத்தில் கட்டிவிட்டு கூட வரலாங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்ட ஆடி மாதத்தில் இந்த அம்மனுக்கு கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான விழாக்களில் இது ஒன்று அப்படின்னு பார்த்தோம். 27 நட்சத்திரங்களில் 11ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் பூரம். அனைத்து மாதங்களிலுமே இந்த பூர நட்சத்திரம் வந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமியினுடைய மறு அவதாரமான ஆண்டாளினுடைய அவதார தினத்தையே ஆடிப்பூரம், ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு நம்ம பல விஷயங்களில் கொண்டாடுறோங்க. குறிப்பிட்டு இந்த ஆடிப்பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடக்கும். 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்டோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட விரைவிலேயே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையை கணவராக அடைந்ததைப் போல நமக்கும் விருப்பம் போல மன வாழ்க்கை அமையும் என்பதுதான் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த மாதத்தில் நாம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்து ஆடிப்பூரத்தில் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் மட்டும் இல்லாமல் அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாள்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு ஆடிப்பூரத்தில் ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுது. ஆடிப்பூரத்தன்னைக்கு மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும். அம்மனுடைய வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவிலில் பிரசாதம் கொடுக்கக்கூடிய வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை. திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்துல கர்ப்பிணி ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னும், அதாவது அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்று சொல்லப்படுது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடந்த போது அந்த கூட்டத்தில் அங்கு ஒரு கர்ப்பிணி பெண் வந்திருந்தாராம். சற்று ஓய்வெடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென வலி ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கே யாரும் கிடையாது. இதனால் அம்பிகையினுடைய பக்தியான அந்த பெண் அன்னை பராசக்திக்கு தனக்கு உதவ வருவாள் என்று தீவிரமாக நம்பினாங்களாம். அதன்படி அம்பிகையும் மருத்துவ உருவில் வந்து அந்த பெண்ணிற்கு உதவினாங்க என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆடிப்பூரத்தை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த ஆடிப்பூரத்தை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.